தென்காசி மாவட்டத்தில் பெய்து வரும் கனமழையால் குற்றால அருவிகளில் சுற்றுலா பயணிகள் குளிக்க தடை நீட்டிக்கப்பட்டுள்ளது. இதுகுறித்து நமது செய்தியாளர் ராஜன் வழங்கிய முழு தகவல்களை காணலாம். தென் தமிழகத்தில் ஸ்பா என்று அழைக்கப்படும் குற்றாலம் என்பது உலகளவில் ஒரு மிகப்பெரிய சுற்றுலா தலமாக விளங்கி வருகிறது. குற்றாலம் என்பது அதாவது இந்த சீசன் காலம் என்பது வருடந்தோறும் ஜூன், ஜூலை, ஆகஸ்ட் ஆகிய 3 மாதங்கள் மட்டுமே சீசன் காலமாகும். இந்த சீசன் காலங்களில் நாடெங்கிலும் இருந்து லட்சக்கணக்கான சுற்றுலா பயணிகள் இங்கு உள்ள இந்த குற்றாலம் பகுதியில் உள்ள இந்த பல்வேறு நாம் அறியப்படாத பல்வேறு மூலிகைகள் பட்டு இந்த தண்ணீர் வருவதால் வெளியூர்களில் இருந்து அதிகப்படியான சுற்றுலா பயணிகள் இந்த அருவியில் வந்து குளித்து மகிழ்ந்து செல்வார்கள். இந்த வருடம் சீசன் என்பது முன்கூட்டியே தொடங்கினாலும் கூட தொடங்கிய நாள் முதலில் இருந்தே தென்மேற்கு பருவமழை கேரளாவில் தீவிரமடைந்து வருவதால் இங்கு உள்ள ஐந்தருவி, மேனருவி, பழைய குற்றாலம், புலியருவி, சிற்றருவி உள்ளிட்ட அனைத்து அருவிகளிலும் வெள்ளப்பெருக்கு என்பது ஏற்பட்டுள்ளது. ஒரு சில தினங்களில் வந்து வெள்ளப்பெருக்கு குறைந்தாலும் மீண்டும் மீண்டும் வெள்ளப்பெருக்கு வருவதால் போலீசார் வந்து சுற்றுலா பயணிகளின் நலன் கருதி அருவிகளில் குளிப்பதற்கு தடை விதி என்பது நீடித்து வருகிறது. இந்த நிலையில் இன்று விடுமுறை தினம் என்பதால் அதிகப்படியான சுற்றுலா பயணிகள் வெளியூர்களில் இருந்து வந்தனர். ஆனால் அவர்கள் வந்து இங்குள்ள அருவிகளில் இருந்து குளிக்க முடியாமல் ஒரு ஏமாற்றத்துடன் திரும்பி செல்கின்றனர். இதனைத் தொடர்ந்து மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதிகளிலும் மற்றும் குற்றாலம் பகுதிகளிலும் வந்து தொடர்ந்து மழை பெய்து வருவதால் அந்த மழையும் பொருட்படுத்தாமல் வந்து சுற்றுலா பயணிகள் வந்து அந்த அருவிக்கரை முன்பு அந்த பாலத்து பகுதியில் நின்று தங்களது செல்போனில் வந்து செல்ஃபி எடுத்து சென்றவாறு உள்ளனர். மேலும் இங்கு வரக்கூடிய சுற்றுலா பயணிகளுக்கு வந்து போலீசார் வந்து தொடர்ந்து அறிவுறுத்தி வருகின்றனர். அதிகளவு மழை பெய்து வருவதால் கூட்டமாக நிற்க வேண்டாம் என்று தொடர்ந்து அறிவுறுத்தி வந்து அவர்களை வந்து விரைவாக செல்லுமாறு அறிவுறுத்தி வருகின்றனர். மேலும் தொடர்ந்து மாவட்டத்தில் வந்து ஆரஞ்சு அலர்ட் விடுக்கப்பட்டு உள்ளதால் தொடர்ந்து இந்த மலைப்பகுதியில் வந்து மழை பெய்து வருவதால் அருவிகள் வந்து தொடர்ந்து நீர்வரத்து என்பது தொடர்ந்து அதிகரித்து வருகிறது. இதனால் வந்து சுற்றுலா பயணிகள் தூரத்தில் நின்று தங்களது செல்போனில் வந்து படம் எடுத்து சென்றவாறு உள்ளனர். அதேபோல் பழைய குற்றாலம் பகுதியில் வந்து அருவிக்கரைக்கு செல்வதற்கே தடை விதிக்கப்பட்டுள்ளது. புலியருவியில் மட்டும் தற்போது வந்து குளிப்பதற்கு வந்து சுற்றுலா பயணிகள் வந்து போலீசார் வந்து அனுமதி அளித்துள்ளனர். மேலும் இந்த பகுதியில் உள்ள சுற்றுலா பயணிகள் வருகை அதிக அளவு இருந்தாலும் கூட அருவியில் குளிப்பதற்கு தடை விதிக்கப்பட்டுள்ளதால் இங்குள்ள வியாபாரிகள் வந்து மிகுந்த கவலை அடைந்துள்ளனர். ராஜன், நியூஸ் 7 தமிழ், தென்.